என்னதான் ஈழத்தமிழர்கள் ஒரு பேச்சுக்காக தமிழீழம் பற்றி கதைத்து கொண்டிருந்தாலும் ஆனால் தமிழீழத்தில் வாழ விருப்பமின்றி வெளியேறி கொண்டிருப்பவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் பவானி சண்முகம், யாழ்ப்பாணத்திலிருந்து. நான் நலமாக இருக்கின்றேன், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்தும் கூடி பயணிப்போம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் பேச இருக்கிற விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலும் அது நேற்றைய காணொலியை பார்த்தவர்களுக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியும் இருக்கும். இப்போ நாங்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன தீர்வு வேணும், எந்த முறையில் நாங்கள் ஒரு அரசியல் உரிமையை பெற்றுக்கொள்வது, அல்லது தமிழீழம்தான் தீர்வா என்று சொல்லி பல்வேறு விதமாக நாங்கள் எங்களுக்குள்ள அடிபட்டு முரண்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், ஆனால் மக்கள் இந்த தமிழீழத்தில் இல்லாமல் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை யாருமே அவ்வளவு தூரத்துக்கு கணக்கில் எடுத்துக்கொள்வதாக தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு விவசாயத்தை எடுத்துக்கொண்டால், அந்த விவசாயத்தை செய்கிறதுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்திற்கு பிறகு யாருமே அற்ற ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அது ஒரு கட்டட தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு தச்சு தொழிலாக இருக்கலாம். அதற்கு கூட ஆட்கள் இல்லாத நிலைமையிலே எல்லோருமே வெளிநாடு என்ற ஒரு பயணத்தை மேற்கொள்கிறதுக்கே தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதைத்தான் பெற்றோர்களும் விரும்புகிறார்கள், அதைத்தான் இந்த சமூகமும் விரும்புது, அதைத்தான் தங்களுடைய மரியாதை என்று அவர்கள் கருதுகிறார்கள். இன்றைக்கு அவ்வளவு தூரத்துக்கு அந்த வெளிநாட்டு மோகம் என்பது எங்களுடைய மக்களை ஆட்டிப்படைச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லுவோம், அன்றைக்கு கண்டி மலைநாட்டில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்கு அங்கே இருந்த சிங்களவர்கள் தயாராக இல்லாத நிலையில் இந்தியாவிலிருந்து வெள்ளைக்காரர்களினால் மலையக மக்களை கொண்டு குடியேற்றினதுன்னு சொல்லி அவர்கள்தான் அந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்து தங்களுடைய உழைப்புகளை இந்த இலங்கை நாட்டுக்காக அந்நிய செலவாணியை வரவழைப்பதற்காக வேலை செய்து பணியில் உறைந்த மனிதர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் அப்படி வாழ்ந்து இன்றைக்கு ஒரு அனர்த்தத்துக்குள்ள சிக்குண்டு அடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் அல்லது என்ன இயற்கையாலே அவர்களுக்கு என்ன அழிவுகள் ஏற்பட போகின்றது போன்ற ஒரு அதிர்ச்சிகரமான நிலைமைகள் இருக்கும்போது சிலர் அவர்களை வடக்கு கிழக்கு நோக்கி கொண்டு குடியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்கிற போது, சிலர் அதை தடுப்பதற்காக சில விஷமமான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய மக்கள், யாழ்ப்பாண மக்கள் குறிப்பாக, அவர்கள் வெளியேறி கொண்டு போகிற விஷயங்கள் எங்களுக்கு மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களுடைய வளங்களை எடுத்து பயன்படுத்தி அதை தொழிலாக்குவதற்கு யாருமே இல்லாத ஒரு வெறும் தரையாக மாறப்போகின்றது. மண் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஏர்போர்ட் கூட இருக்கலாம், எல்லாமே எங்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் கூட இருக்கலாம். ஆனால் இந்த வளத்தை, இந்த மண்ணை பண்படுத்துகிற மனிதர்கள் இங்கே இல்லாமல் போகிற பட்சத்தில் இது ஒரு 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 ரசாயனம் மிக்க ஒரு பூமியாக மாறி அந்த தொழிற்சாலைகளும் கட்டடங்களும் உருவாகி அதனால் இந்த பகுதியே அழிவுக்குட்படுகின்ற சூழ்நிலைகள் தான் உருவாக இருக்கின்றது. இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து கதை கேட்க சொல்லுகிறார்கள், தாங்கள் காணிகளுக்குள் வந்த வெள்ளம் இன்னும் வற்றவில்லை என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய பிரதேசம், இந்த யாழ் மாவட்டத்தின் வலிகாமம் பகுதி என்றது மழை பெய்த உடனே நீரை காண முடியாது. அந்த அளவுக்கு இந்த மண்ணின் தன்மை, இந்த மண் உறிஞ்சி எடுத்துவிடும். அதனால் இங்கே உடனே நாங்கள் இயல்பாக வாழ முடியும். அப்படியான இந்த விவசாய பூமியை விட்டு மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த விவசாய பூமியை அழிக்கிறதுக்கு அவர்களும் உறுதுணையாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இதே நேரத்தில், இவ்வளவு நாளும் எங்களுக்கு அந்நிய செலவாணி மூலம் வருமானத்தை ஈட்டி தந்த மலையக மக்கள் இன்றைக்கு நடுத்தருவில் அவர்களுடைய வாழ்க்கை நிற்கும் போது, நாளைக்கு அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு, இன்றைக்கு இடப்பெயர்வு என்றது போருக்காக மட்டும் இல்லை, பொருளாதாரத்தை நோக்கியும் கூட இன்றைக்கு யாழ்ப்பாணம் இந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய வாழ்க்கையில் அரசியல் சீரற்ற நிலையால் இங்கே மக்கள் வாழ முடியாத ஒரு மனவிரக்தி, அதனால் ஏற்படுகின்ற இந்த சூழ்ச்சி வேலைகளால் மக்கள் வெளியேறுறது சாதாரண இயல்பாக இருந்து கொண்டிருக்கக்குள்ள,
நாளைக்கு எங்களை வளப்படுத்துறதுக்கு, எங்களுடைய மண்ணின் வளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, எங்களோட காணிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு கூட நாங்கள் மலையகத்திலிருந்து மக்களை இங்கே வரவழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களில் வேலைக்கு ஆட்கள் இல்லை. அப்போ வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கும்போது கூட அதை நிரப்புறத்துக்கு ஆட்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நடக்கப் போகின்றதுன்றது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. எங்களுடைய வேலைகளை செய்வதற்கு, எங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பதற்கே இங்கே யாரும் இல்லை. அப்படியான தனிமையில் தான் இங்கே ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு உதவிக்காக, துணைக்காக, எங்களுடைய பிரதேசத்தை செழுமை அடைய செய்வதற்காக வேறு மனிதர்கள் அதை நோக்கி வாரதில் எந்த தவறும் எனக்கு இருக்கிறதாக தெரியல. அப்போ நாங்கள் வெளிநாடுகளில் போயிருந்தோண்டு தமிழ் ஈழத்தில் வீடு கட்டி வெளிநாட்டில் கனவில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று இங்கே பலர் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அது சாத்தியமில்லை. அது சாத்தியமாக கூடிய உங்களுடைய கற்பனை அது ஒரு வீண் கனவாக போகும். ஆனபடியால் நாங்கள் மலையகத்திலிருந்து மக்களை வரவேற்றுத்தான் எங்களுடைய குறிப்பாக யாழ்ப்பாணத்தை செழுமையடைய செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அப்படி செழுமையடைய செய்யாவிட்டால் இந்த யாழ்ப்பாணம், இந்த மண்ணின் தரம் இந்த மண்ணின் பவர் இல்லாமல் அளிக்கப்பட்டு தன்மை நாசமாக போகிறதுக்குரிய, அதே நேரத்தில் இந்த தமிழீழம் என்ற இந்த யாழ்ப்பாணத்தின் இந்த தலையாக இருக்கின்ற இந்த பிரதேசங்கள் அழிவு உற்று தமிழீழம் என்ற அந்த எங்களுடைய பாரம்பரிய பூமியை அழிவை சந்திக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் மக்கள் தான். சின்ன பிரச்சனை என்றாலும் அவர்களுக்கு இப்போ ஓட வேண்டியதுதான் ஒரு தேவையாக இருக்கின்றது. ஏன் ஓடுகிறார்கள், என்னத்துக்கு ஓடுகிறார்கள் என்றே தெரியாமல் சின்ன பிரச்சனைகளுக்கு கூட அவர்கள் விரக்தி அடைந்து வெளியில் போயிடணும் என்ற ஒரு கற்பனையில் போய்கொண்டிருக்க, உண்மையிலேயே அவர்கள் இடம்பெயர்ந்து இன்னொரு பிரதேசங்களுக்கு போகிறதுக்கு அவர்களுக்கு இந்த உலகத்தில் உரிமை இருக்குன்னு சொன்னால், அதே போல் மலையக மக்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புகின்றேன். நிச்சயமாக இவர்கள் அங்கே ஓடிப்போக, அங்கே கிழக்கில் இருந்தோ அல்லது மலைநாட்டில் இருந்தோ மக்கள் இங்கால வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. மலையக மக்கள் எங்களுடைய பிரதேசங்களை நோக்கி அவர்கள் இங்கே வெறும் தரவையாகி போகக்கூடிய இந்த நிலங்களை செழுமைப்படுத்துவதற்காக இதை ஒரு பயிற்சிகையை மேற்கொண்டு ஒரு தன்னிறைவாக வாழ்கிறதுக்கு யாரை நாங்கள் வைத்து இதை எல்லாத்தையும் செய்ய முடியும்? வெறும் வாயால் இல்லை. இப்போ ஒரு சிலர் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழீழம் எங்களுடைய மக்கள், எங்களுடைய உரிமைகள் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மண் இருக்கும், ஆனால் அது செழிப்புற்று இருக்குமான்றது தெரியாது. அது எதற்காக இந்த மண்ணை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்விக்குறிக்கே வந்துடும். சில நேரம் உப்பளங்கள் உப்புத்தான் விளையுமோ தெரியாது. விவசாய பூமி சில நேரம் உப்பு விளையிற பூமியாக மாறிடுமோன்னு கூட தெரியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே வேலை என்ற செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அவர்கள் எல்லோருக்குமே இந்த பிரதேசங்களை விட்டு தாங்கள் வெளியேறி போய் அங்கே இது ஒரு நாட்டில் செட்டில் ஆகிடணுமன்றது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதுன்றதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.